ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில நீங்க தூங்கி எந்திரிச்சப்போ முதல்ல எதை பார்த்தீங்க? உங்க உள்ளங்கையவா இல்ல உங்க மொபைல் ஸ்கிரீனியா? ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி கடைசியா எதை பார்த்தீங்க? நம்ம கையில இருக்கிற அந்த ஆரஞ்சு கருவி நம்ம ஆறடி வாழ்க்கையவே கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிருச்சு. நீங்க காரணமே இல்லாம சோர்வா உணர்றது, எதையுமே கவனிக்க முடியாம உங்க கவனம் சிதறது, இது எல்லாமே நீங்க டிஜிட்டல் போதை அப்படிங்கிற ஒரு மாய வலைக்குள்ள சிக்கியிருக்கீங்கிறத காமிக்குது. இன்னைக்கு இதை உடைச்சு எப்படி வெளியே வருதுன்னு தான் பார்க்க போறோம். முதல் பிரச்சனை, ஏன் இது ஆபத்தானதுன்னு சொல்றேன். ஏன் நம்மளால போனை தூக்கி போட முடியல? இதுக்கு 3 முக்கியமான காரணம் இருக்கு. முதல் விஷயம் டோபமைன் ட்ராப். அதாவது ஒவ்வொரு வாட்டி ஒரு லைக் வரும்போதோ ஒரு புது மெசேஜ் வரும்போதோ நம்ம மூளையில டோபமைன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன், சந்தோஷமான ஹார்மோன் சுரக்குது. இது ஒரு போதைப் பொருள் மாதிரின்னு வச்சுங்களேன். அதனால்தான் நம்ம திரும்ப திரும்ப ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரெண்டாவது விஷயம் கவனம் சிதறது. முன்னாடி நாம ஒரு புக்கை 1 மணி நேரம் படிப்போம். ஆனா இப்போ ஒரு 30 செகண்ட் ரீல்ஸ் கூட முழுசா பார்க்க பொறுமை இல்லாம ஸ்கிப் பண்ணிடுறோம். இதனால நம்ம ஆழமான சிந்தனை காண போயிடுச்சு. மூணாவது விஷயம் கம்பேர் பண்றது. மற்றவங்க சோசியல் மீடியால போடுற ஃபில்டர் போட்ட லைஃபை பார்த்துட்டு நம்ம நிஜ வாழ்க்கை மோசமா இருக்குன்னு நினைச்சு நாமளே வருத்தப்பட்டுக்கிறோம். இதுல இருந்து எப்படி மீள்றது, இதுக்கு நம்ம என்ன செய்யணும்ட்டு ஒரு 4 எளிய வழிமுறைகள் சொல்றேன். முதல் விஷயம், கிரே ஸ்கேல் மோடுக்கு வாங்க. அதாவது உங்க போன் செட்டிங்ஸ்ல போயிட்டு டிஸ்பிளேவை பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாத்துங்க. கலர் இல்லாத போன் பாக்குறதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். தானாவே நீங்க போன் யூஸ் பண்ற நேரம் பாதியா குறையும். அதுக்குன்னு போர் அடிக்குதுன்னு திரும்ப போய் கலருக்கு மாத்திராதீங்க. உங்களுக்கு இதுல இருந்து வெளியே வரணும், போன் யூஸ் பண்றதை குறைச்சிக்கணும்னா ஒரு சில பழக்கத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம், 111 ரூல். அதாவது காலையில எழுந்ததும் 1 மணி நேரம் போனை தொடாதீங்க. ராத்திரி தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியும் போனை எடுக்காதீங்க. வாரத்துல ஞாயிற்றுக்கிழமையில 1 மணி நேரம் முதல்ல ஸ்டார்டிங்ல சோசியல் மீடியாவே நோன்றதை விட்டுருங்க. அப்படியே படிப்படியா ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாவே போன் எடுக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குங்க. மூணாவது விஷயம், நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைக்கிறது. இன்ஸ்டாகிராம், மற்ற சோஷியல் மீடியாலாம் உங்களுக்கு தேவையில்லாத ஆப்ஸோட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இப்போ கேம் ஆப் இதெல்லாம் அதை நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணி வைங்க. ஃபோன் உங்களை கூப்பிடக்கூடாது. உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் நீங்கள் ஃபோனை பார்க்கணும். அது உங்களை கூப்பிடுறத நிறுத்தி வைங்க. நாலாவது விஷயம், சும்மா இருக்கிறது. தினமும் ஒரு 10 நிமிஷம் மொபைல், மியூசிக் எதுவுமே இல்லாமல் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. அந்த அமைதி தான் உண்மையான செல்வம். கடைசியா, டெக்னாலஜி அப்படிங்கிறது நம்ம வசதிக்காக உருவாக்கப்பட்டது. நாம அதுக்கு அடிமையாடக்கூடாது. உலகத்தோட இணையணும்னு நினைச்சு உங்களோட பேசுறதை நிறுத்திடாதீங்க. இந்த வீடியோவை பார்த்த கையோட இன்னைக்கு ராத்திரி தூங்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியோ இல்லை சைலண்ட் மோட்லயோ இல்லை டு நாட் டிஸ்டர்ப் மோட்லயோ போட்டு வச்சிருங்க. அந்த நிம்மதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை சொல்லுங்க. நீங்க போனை யூஸ் பண்றதை குறைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் இது வரைக்கும் எடுத்திருக்கீங்க, அப்படியாவது எடுத்திருந்தா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மனத்தேடல். நான் சுபஸ்ரீ.